வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம லுக்ஷிகா சமையல்ல கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம கோதுமை ரவா உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 1 கப் கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து செய்யும்போது உப்புமா நல்லா உதிரியாக வரும். அதனால தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா மணமாக இருக்கும். இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்ச கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வருங்க வறுத்து எடுக்கும்போதே. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கூடவே 1 டீஸ்பூனுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்தால் போதுங்க, கலர்லாம் சேஞ்ச் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச 2.5 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வர விட்டுடலாங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச கோதுமை ரவையை சேர்த்துடலாம். கூடவே கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. வேணும்னா நீங்கள் நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலந்து கூட வைக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட கோதுமை ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.